இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் என்ன செய்யறது மாமா? தெரியலம்மா. அண்ணா, காலம் எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கும். அந்த பதிலுக்கு நாமெல்லாம் அதுக்காக காத்திருக்கிறத தவிர வேற வழி எனக்கு தெரியலம்மா. அம்மாமா, என்னடி? இங்க வா. என்ன? அம்மா, அந்த ஆளு போய் அந்த பிருந்தாக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காருமா. ஏய், இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவ மேல வச்சிருக்கிற பாசம் குறையலனா அவ்வளவு சீக்கிரம் நீ இந்த வீட்டுக்காரியா மாறிட முடியாதுன்னு அர்த்தம். உஷாரா இருந்துக்கோ விஜி. இப்ப பாரு அம்மா, ஆ? ஒருவேளை எனக்கு பையன் பிறந்துச்சுன்னு வையேன், ம். ராமச்சந்திரன்னு என் மாமா பேரையும், பொண்ணு பிறந்தா காவேரின்னு அத்தை பேரையும் வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேம்மா. ஏய், ரொம்ப நல்ல பேருடி. இந்த குடும்பத்துக்கு ராசியான பேரு. அதையே வைடி. என் வாழ்க்கையில இருக்கிற ஒரே நம்பிக்கை என் புள்ளதாம்மா. என் புள்ள வந்து என் வாழ்க்கையில நடந்த அநியாயத்துக்கெல்லாம் நியாயம் கேட்டு தரணுமா. அம்மா, இந்த ஆளு ஏதோ நியாயம் தர்மம்னு பேசுறதால நம்ம தப்பிக்கிறோம். மாற மாதிரி இவரும் வீம்பான ஆளா இருந்தாருன்னு வையேன், நம்ம கதை முடிஞ்சிரும். ம். அழாத பிருந்தா, இங்க பாரு. பிருந்தா, அழாதடி. மா, பிருந்தாவை கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்த. ஏய், அதான் வீரா ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கல்ல, அப்புறம் என்ன? அம்மா, நீ கூட்டிட்டு வா, போ. பாடி வா. அழாதடி. மாறா, இவ்வளவு நாளா விஜயா ஏதாவது தப்பு செய்வா, அதை கண்டுபிடிச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்ல. பாத்தியா, மாமாவே என் தங்கச்சி வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு. இவ ஒரு பக்கம் தினம் தினம் அழுதே செத்துருவா போல. இது இப்படியே விட முடியாது. இவ என்ன ஃப்ராடு பண்றான்னு நம்ம நிரூபிச்சே ஆகணும். கண்மணி, கார்த்தி எங்கடி? உள்ளதான் இருக்காரு. டேய் கார்த்தி, கார்த்தி. சொல்றா. கார்த்தி, கண்மணி, அந்த விஜி கர்ப்பமா இல்லங்கறத நிரூபிக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சரி, என்ன பண்ணணும்? எல்லாரும் ஒன்னா மீட்டிங் போட்டு என்ன பேசிட்டு இருக்காங்க? ஒருவேளை எல்லாரும் சேர்ந்து நமக்கு எதிராக ஏதாவது பிளான் பண்றாங்களோ? என்னன்னு கண்டுபிடிக்கணும். அக்கா, இங்கிட்டு வாங்களே. நானா? ஆமாக்கா, வாங்க. என்ன வச்சு? அக்கா, நம்ம 2 பேரும் ஒன்னா தானே இருக்கோம். நீங்க இப்பவும் எனக்கு ஆதரவா தானே இருக்கீங்க. ஆமா, அதுல உனக்கு என்ன சந்தேகம்? இல்ல, எங்க அம்மாவை வீட்டுல வச்சிருந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லல. ஒருவேளை அதனால நீங்க என் மேல கோவமா இருக்கீங்களா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கூட வளர்னாலும் வளரி இருப்பேன். நல்ல வேலை நீ என்கிட்ட சொல்லாம இருந்த. அதான்க்கா நான் உங்கள்கிட்ட சொல்லல. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அப்புறம் அக்கா, அங்கிட்டு உங்க தங்கச்சி, மாமா, வள்ளி சித்தி எல்லாரும் கூட்டம் போட்டு பேசினாங்கல்ல,
ஏன்க்கா எனக்கு எதிரா அவங்க ஏதாச்சும் சதி பண்றாங்களா? ஆமா, நீ இவ்ளோ பெரிய பழிய தூக்கி கார்த்தி மேல போட்டிருக்கல்ல, உடனே எல்லாரும் தலையாட்டிடுவாங்களா? இன்னும் ஒரு வாரத்துல நீ சொல்றதெல்லாம் போய் நீ ஃப்ராடுன்னு நிரூபிச்சு இந்த வீட்டை விட்டு உன்னை அனுப்புறதுக்கு சபதம் போட்டிருக்காங்க. ஆத்தி, விஜய், நீ என்கிட்ட உண்மையை தானே சொல்லுவ? நீ கர்ப்பமா இருக்கியா இல்லையா? இங்க பாரு, இல்லனா நீ இப்பவே சொல்லிடு. நாம எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுன்னு யோசிக்கலாம். நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். ஏன்க்கா சத்தியமா நான் கர்ப்பமா தாங்க இருக்கேன். இந்த விஷயத்துல போய் எந்த பொண்ணாச்சும் போய் சொல்லுமா? இங்க பாரு விஜய், நீ கர்ப்பமா இருக்கேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நானும் இதான் சாக்குன்னு என் தங்கச்சிய தலையில தட்டி புத்தி சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுவேன். அப்படியே அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் அமைச்சு கொடுப்பேன். ஆனா நீ பொய் சொல்றேன்னு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோ, உன் கதை கந்தல் ஆயிடும். யோசிச்சுக்கோ. கடவுளே, என் பிள்ளைங்களுக்கு மட்டும் ஏன் எவ்வளோ சோதனை கொடுக்குற? 3 பொண்ணுங்களை பெத்த அவங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. அவங்க எப்போ சந்தோஷமா வாழ போறாங்க? என் பிள்ளையும் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு என் பொண்ணுங்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்குற. அப்படி நான் என்ன பாவம் பண்ணேன்? ஏன் இப்படி என்ன சோதிக்கிற? இது அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கணும். ஓஹோ, ரொம்ப தீவிரமா பிரார்த்தனை போயிட்டு இருக்கே, விடக்கூடாது. ம்? ஏங்க வீராமா, தலை வலிக்குது, போய் டீ போட்டு வாங்க. சொகுசா உட்காந்து சாமி கும்பிட்டா மட்டும் போதுமா? வீட்ல வேலையும் செய்யணும். ஏதோ விருந்துக்கு வந்த மாதிரி எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் போட்டு குடிங்க. நில்லுங்க. என்னது? நான் போட்டு குடிக்கணுமா? அது எங்களுக்கு தெரியாதா? ஏன் நீங்க போட்டு கொடுத்தா குறைஞ்சிருவீங்களா? ரொம்பதான் பண்றீங்க. இங்க பாருங்க, உங்க கூட சண்டை போட நான் வரல. அதெல்லாம் முடியாது. இப்ப டீ போட்டு தர முடியுமா? முடியாதா? முடியாது. 3 மகளையும் ஒரே குடும்பத்துக்கு வாழ அனுப்பிட்டு அப்படியே நைஸா வந்து எங்க குடும்பத்தை சொத்தை அனுபவிக்க பாக்குறீங்களா? உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல? நான் ஒன்னும் உங்களை மாதிரி ஸ்டோர் ரூம் வழியா இந்த வீட்டுக்குள்ள வரல. ராமச்சந்திரனை கூப்பிட்டதுனாலதான் வந்தேன். ஐயோ ஐயோ ஐயோ, உருத்தான உறவுக்காரிய திருடின்னு சொல்றியா? என் பொண்ணு வாழ்க்கைய பங்கு போட்டுக்க 2ஆம் தரமா உன் மகளை அனுப்புனவ தானே நீ? இங்க பாருங்க, மரியாதையா பேசுங்க.